ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க பாய். நம்ம சொல்லிட்டு இருந்தீங்களா? என்னது பாய்? யார்? ஏதோ வக்போர்ட்ல பேசுறேன். சரி, யார் பேசுறது? வக்போர்ட்ல இருந்து நான் ரஃபீக் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. பேர் ரஃபியா? சூப்பரண்ட் இருக்காங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. சூப்பரண்ட் இருக்காங்களா? நீங்க யார்? ரஃபினா நீங்க யார்? என்ன போஸ்டிங்க? நீங்க யார் வேணும்? ரஃபீக் சார் முதல்ல. ரஃபீன் சாரோட பையன். அப்படிங்களா? பிரிப்பாங்களா? ரஃபீன் சாரோட பையன் மஜித். சரி சரியா? என்ன விஷயமா என்கிட்ட எல்லா விஷயம் கிரேப் பண்றீங்க? நாம கீழ்ச்சி போனேன்ட்டு நோட்டீஸ். என்ன விஷயம்னா, அங்க லீகல் பிரகாரம் நோட்டீஸ் ஓட்டிட்டு வந்திருக்கேன் வீட்டுல. ஓகேவா? சரி. ஒரு 3 மாசம் முன்னாடி டிடி எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் வாடகை. எங்க அம்மாவால வந்து கட்ட முடியல, அதனால முறைப்படி எடுத்து வாடகை அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு பண்ண மாட்டாங்க. அதுதான் சார், அதான் கோர்ட்ல வந்து பேசிங்க. அதுதான் நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க கோர்ட்ல பேசுங்க. பேரு தப்பா போட்டு அனுப்பிச்சிருக்கீங்க. தமிழ்நாடு கூட வேற என்ன வரும்? அப்ப தமிழ்நாடு போர்டு. சரி, அப்ப ரிசிப்ட் என்ன சொல்லணும்? தமிழ்நாடு போர்டுன்றது வேற. ரிசிப்ட் வாங்கினீங்களா? ரிசிப்ட்ல என்ன பேர் இருக்கு? அதுதான், அதுலதான் எடுத்து அனுப்பிச்சிருது. அதுக்கு நீங்க பண்ணணும். அதுக்கு என்ன பேர் இருக்கணும்னாக்கா அந்த பேர் தான் போட்டு அனுப்பணும். சரி, ஓகே. அது நீங்க அமிச்சா கூட நாங்க என்ன பண்ணுவோம்னாக்கா ரிட்டர்ன் அனுப்பிச்சோம். காரணம் கேட்டீங்கன்னாக்கா, சரி, இந்த மேட்ரு வந்து போர்ட்ல பெண்டிங். அதாவது உங்க மேல வந்து சட்டப்படியா கிரிமினலுக்கு தொடர்பட்டு இருக்கு. சரிங்களா? காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் கோர்ட்ஸ் வந்து நீங்க சட்டவிரோதமாக சேஸ் பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே. நீங்க சொல்றது பத்திரம் எல்லாமே அங்கதான் இருக்கு. சப்மிட் பண்ணி கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணி ஓகே ஓகே. நீங்க வந்து எதுவும் பேசலாம். நீங்க பேசுறது புரியுது. நீங்க இதை வச்சு இந்த வாடகை வசூல் பண்ண மாட்டேன்னு சொல்ற எல்லாமே புரியுது. அதுக்குதான் வந்து கோர்ட்ல போட்டு ஹெட் ஆபீஸ்ல என்னோட அட்வொகேட் எல்லாமே கேஸ்னு வந்தாங்க. புரியுதா? நான் வந்து போடாமலாம் எல்லாம் விசாரிச்சல எங்களுக்கு. ஒரு நிமிஷம் இதுக்கு வந்து நான் வந்து நீங்க பேசுறது என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, நான் நோட்டீஸ் நீங்க பேசிட்டு அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல எங்க உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஓகே. டெனன்ட் ஆமா, அவங்களோட தான் பேசணும். ஓகே. ஆக்ஷன் எடுத்தாலும் உங்க மேலதான் எடுக்க வேண்டியது வரும். 3 வாட்டி நானும் ரஃபீஸும் வந்து சூப்பரண்ட் வந்து பேசணும். அம்மா வந்து பேசினான். சொல்லி கூப்பிடுறீங்க. ஆமா, அம்மா பேசுவாங்க. அம்மா சொல்ல உனக்கு தெரியும். ரஃபீன் சார் சொன்னா தெரியும். ஏன் பேர் ரஃபீன் சார் சொன்னா என்ன இருக்கு? பின்னா கேட்க மாட்டேன். சொல்லுங்க. பாரு, நீ எதுவும் இருந்தாலும் நீ கோர்ட்ல வந்து பேசிக்கப்பா. ஓகேவா? நீ இப்ப விட்டுட்டேன்னு சொல்றல, நான் விட்டுட்டேன்னு சொல்றல. ஒழுங்கா பேசணும். நீ கோர்ட்ல வந்து பேசிக்கப்பா. நீ வாக்குனா பேசக்கூடாது. புரியுதா? நீ எதுவும் கொடுத்தா மரியாதை காப்பாற்றி பேசணும். சரிங்க சார், நீங்க எதுவும் வந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க சார். ஓகே சார். சரியா? உங்களுக்கு எல்லாம் முள்ள மாதிரி தரோம். நீங்க 20 வீடு தரமா ஓபன் பண்ணிட்டு என் வீடியோ முறைப்படி லாக் பண்ணி இதை நீ விக்கெட் பண்ற எல்லாத்துக்கும் அந்த ரெக்கார்டோட நான் சப்மிட் பண்ணிருக்கேன் கோர்ட்ல. ஓகேவா? யார் முடிஞ்சா நீ இம்மாயின் நீ பேசுற? நீ ரஃபிக்கு பேர் மாத்தி பேசுற? நீ என் பேரு நீ உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. சூப்பரண்ட் கொடுன்னு சொன்ன. நீ யார என்ன வந்து எப்படி பிளான் பண்ணலாம்? கீச்சு போனேன்ட்டு நீ எதுவும் சரி, நீ தெரியல. அது போஸ்டர் எல்லாம் பண்றது யூஸ் பண்ற. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கப்பா. சரியா? நீ வந்து சரிங்க சார், நீங்க வந்து கவர்மெண்டோட சர்வெண்ட். நீங்க அதான் முயற்சி பண்ணி எதுவும் பண்ண. ஓகேவா? நீங்க எதுவா இருந்தாலும் முறைப்படி கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. அதுதான் லாஸ்ட்ல தான். நீ எப்படி பேரை மாத்தி பேசுற? பேரை மாத்தி தான் பேசுற. ஓகேவா? ஆனா முறைப்படி 2 நாள்ல கம்ப்ளைண்ட் வந்து ரெசியூம் கொடுக்குறோம். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து சேஸ் பண்ணி நீ வந்து சேஸ் பண்ணதுக்கான உள்ள வரைச்சுக்கிறோம். சரியா? சரி, என்ன வேணாலும் கோர்ட் மூலியமா பண்ணிக்கோ. அதுதான் சொல்றேன் நான் உன்கிட்ட. பண்ண முடியாது. கோர்ட்ல வேலை பண்ணி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிருக்கு. நான் வந்து கோர்ட்டுக்கு போனோம். நீ ரெடி பண்ணி வச்சிரு. எங்களை ஏமாத்திட்டு இருக்க நீ.
யாருக்கு வித்துறாங்க சொல்லு, யாருக்கு வித்தோம், யாருக்கு வித்து, என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கு, ஐடி ப்ரூஃப் என்ன இருக்கு, நீ தான் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும். நான் தான் ரஃபி நிஷா எங்க அம்மா. வாங்கினவங்க யாரு, வாங்கினவங்க யாரு, நீ ஒரு ஆளா நீ யாரு வாங்கினா, வாங்கினவங்க அப்படியா, வாங்கினவங்க யாரு, வாங்கினவங்க யாரு, வாங்கினவங்க யாரு, வாங்கினவங்க ஐடி ப்ரூஃப் என்ன அதை சொல்லு. நீ தான் நிஷா உங்களுக்கு வித்தியாசம் சொல்லி நீனா வித்ததான் சொல்லி நீனா மாதிரி பேசு, புரியாதா? இங்க பாரு, போன்ல மனுஷன் மாதிரி பேசு. மனுஷன் மாதிரி பேசுவாங்க, புரியுதா? நாய் மாதிரி பேசுவாங்க, புரியுதா? நான் நேர்ல இருந்து பேசுறேன். நான் ஏன்னா கோர்ட்டுக்கு வரேன், நீ கோர்ட் பாரு. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் அவனுக்கு. நான் வந்து மரியாதை இருக்கேன். முறைப்படி பிரகாரம் அங்க வந்து பேசு, புரியுதா? வைக்காத, புரியுதா? 20 வீடு ஓபன் பண்ணி விட்டுருக்கேன். அதுவும் நான் கேஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன். 20 வீடு கோர்ட்டுக்கு வந்து கிண்டி எடுப்பாங்க எல்லாத்தையும், ஜட்ஜி எல்லாத்தையும் கிண்டி எடுப்பாங்களா? உங்க அம்மா எல்லாம் பண்ணலாம் போன் தரோம். சரி, நான் பண்ணல, நீ கோர்ட்ல வந்து நிரூபி. நீ எப்படி விற்கலாம் சொல்லு? நான் விக்கலடா, நீ தான் வித்துதான். நீ ப்ரூஃப் ரெடி பண்ணி நான் விக்கல, நான் விட்டேன்னு சொல்லுறேன். உங்க அப்பா விட்டு போட்டா வித்துறியா? நான் வித்தனா வித்ததா? நீதான் வந்து ஜெலகன் ஒரே வார்த்தை நான் சொல்றேன். நான் யாருக்கு விட்டேன்றத ஆளை கூட்டுவான். என்ன ஐடி ப்ரூஃப் வச்சு வித்திருக்காங்க, அதுல நீ என்ன முறைப்படி ஆக்ஷன் எடுக்காம எதுக்கு இன்னைக்கு பண்ணிட்டு சொல்றேன். 20 வீடு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கீங்க, 20 வீடு இருக்கு. கோர்ட்டுக்கு வந்தா அந்த கிண்டி எல்லா ஐடி கட்டிருக்கேன் நானு. நான் எப்படி நீ ஜெராக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சு அது எங்களை நீங்க வந்து அட்டாக் பண்ணி வச்சிருக்க. அந்த ஜெராக்ஸ் ஏமாத்தலாம், கை நாடு ஏமாத்த முடியுமா? அதான் சொல்றேன், ஏமாத்த முடியும். கை நாடு ஏமாத்த முடியுமா? கை நாடு யாரு அது? நீ நிரூபிச்சு காட்டுவா, கோர்ட்டுக்கு வந்து பேச. அதுதான் சொல்றேன், நீ என்ன வச்சிருக்கிற ப்ரூஃப் அது கோர்ட்டுக்கு திட்டிட்டு இருக்க. உங்க கூட்டாளிகளோட சப்மிட் பண்ணிருக்கேன். நீ வந்து பேசு, நீ வந்து பேசும்போது அந்த வாதம் கோர்ட்ல வந்து நீ பேசிக்கோ. அதோட கோர்ட்டுக்கு தான் வரணும். கட்ட பஞ்சாயத்து நடக்குதுங்க, கோர்ட்டுக்கு தான் நடக்குது. கட்ட பஞ்சாயத்து ரோட் வந்து பஞ்சாயத்து பேசுறேன். பேசுறிய பாரு, பண்ணது சொல்லிட்டு நான் லா பாயிண்ட் பேசுறேன்ல. நீ பண்ணா எங்க பேர்ல நீ ஜெராக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிய, அது ஒரிஜினல். எங்க ஒரிஜினல் காட்டு அந்த கையில நிரூபி வந்து ஐடி ப்ரூஃப் போட்டு நிரூபி. யார் நாங்க வித்த யாரு வித்தேன்? நீதான் ஒரு ஆளை போட்டு பேரு. ஒரு நாள் மலையில வந்து நீயும் ஒழிப்போம். ஆமா, யாரு? மலையில வந்த? ஆமா ஆமா ஆமா, நான் வந்தேன். ஆமா வந்தேன். என்னது ஒரிஜினல் வாங்கினா என்ன கொடுத்த? என்ன ஜெராக்ஸ் கொடுத்தேன் நானு தெரியுமா? நீ என்ன எழுதி வாங்கின? என்ன எழுதி வாங்கின? எழுதி வாங்கினது உங்ககிட்ட இருக்கு, அதை காட்டி. நீ வேற என்ன ஜெராக்ஸ் கொடுத்த உனக்கு? நீ ஜெராக்ஸ் நீ ரெடி பண்றீங்க, அந்த ஜெராக்ஸ் நான் கொடுத்தேன் உனக்கு. அது என்ன ஜெராக்ஸ்? நீ வந்து என்கிட்ட வந்து எழுதி வாங்கின. என்ன எழுதி வாங்கின? என்ன கூப்பிடு, உங்க எடுத்து நான் வரேன். கட்ட பஞ்சாயத்துல நீங்க நம்பிருக்க வேலையில. உன் இடத்துக்கு நான் வரேன், ஏன் இடத்துக்கு நீங்க கோர்ட்டுக்கு வாங்க. கோர்ட்டுக்கு வந்து நீங்க மறுப்புற கோர்ட்டோட லீகல் நீ அங்க வந்து பேசிக்கப்பா, சரியா? தேவையில்லாம நம்ம பேச்சு சண்டை போட்டு நோம்பு டைம்ல வந்து எனர்ஜி போயிடும். எனக்கு வண்டி இல்ல, வண்டி வந்துறியா? கோர்ட்டு வந்து வண்டி இல்ல, வண்டி இல்லையா? கோர்ட்டுக்கு வண்டி இல்லைன்னா உனக்கு போலீஸ் வந்து கூட்டு போவோம், சரியா? கோர்ட்டுக்கு வர முடியலன்னு சொல்லினா ரிலீஜன் தான். கோர்ட்டுக்கு வர முடியலனாக்கா அவங்கள வந்து வண்டியில கூட்டு போவாங்க. வண்டி வரும், உங்க வீட்டுக்கு ஆபீஸுக்கு வரும். ஆபீஸுக்கு கண்டிப்பா வரும். நீ வர மாட்டேன்னு சொல்லி அடம் முடிச்சின்னா கோர்ட்ல இருந்து போலீஸ் லோக்கல் போலீஸ் மூலயமா
உனக்கு கூட்டு போக வருவாங்க விசாரணைக்கு. அப்ப வந்து நீ சொல்றல நாங்க வித்துட்டோம்னு சொல்றல, எங்க அம்மா வித்துட்டாங்கன்னு சொல்றல, அத வந்து நீ பேசுங்க, அங்க வந்து பேசு. ஓகேவா? சார் வந்து கூட்டு போயிட்டு நான் சொல்லிட்டு போவேன், ஜெயிலுக்கு போறேன். அப்படிதான் பேசுது பாரு. அதான் இந்த கண்ணையில ஃபுல்லா தெரியுது உன பத்தி. ஏரியா ஃபுல்லா நாரை உன் பேரு ஃபுல்லா நார் அடிச்சு என் பேர் நாளைச்சுனா என் பேர் ஏரியால வந்து நான் ஆம்பளை பையன்டா, என் பேர் நார்னா என்னக்கா? சரிப்பா, அது தேவையில்ல. நீ பர்சனல் விஷயம் தேவையில்ல. சரி, நீ நான் சொல்றேன், பர்சனல் விஷயம் தேவையில்ல. எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஓகேவா? பர்சனல் விஷயம் நான் வரல. நான் சொல்றேன் 20 வீடு விட்டுருக்கு. அந்த விஷயம் நானே சொல்றேன். 20 விஷயம் வீடு வச்சிருக்கீங்கல்ல, அது நானே இருக்குன்னு சொல்றேன். நீ தானே உன் பர்சனல் விஷயம் நீ தான் எழுத்து போட்டுக்கிட்ட. ஓகேவா? இப்போ வந்து தேவையில்லாம பஞ்சாயத்துலாம் வேணாப்பா. சரியா? நான் வந்து அத கோர்ட்டுக்கு வந்து அதான் சொல்லி நம்ம கூட கட்ட பஞ்சாயத்து நீ வந்து நான் வந்து நீ முறைப்படி பேசினா முறைப்படி நான் வந்து சூப்பர்வைசர் பேசுறதுக்கு தான் இருந்தேன். எங்க அம்மாவும் நானு அட்வொகேட்டும் வருவாங்க. சரியா? நாங்க வருவோம். நாங்க வந்து ஓடலாம் மாட்டோம், வருவோம். சரியா? வந்து பேசுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்களோ, ஆனா கோர்ட்ல கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன். அது கோர்ட்ல தான் முடிவாகும். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல தான் முடியும். சரியா? சரிப்பா விடு. நான் உனக்கு முறைப்படியே வித்துட்டேன். நீ சொல்ற நீ 20 வீடு நீ வித்துருக்க. நீ 20 கோர்ட்ல கேஸ்ல என்ன மாட்டு வைக்கிறல்ல 2 நாள் உங்க அம்மா வச்சு உள்ள வைக்கிற பாக்குறியா? முடிஞ்சா பண்ணிக்க போய் பண்ணிக்க போ. நீ சார் போட்டு பண்ணிட்டு இருக்கல. ஆமா 20 நீங்க என்ன வந்து ஒரு வீடு வித்துதான் என் வீட்டோட சரி 21 வீட்டா விக்கிறதுக்கு முயற்சி நான் ரெக்கார்ட் பண்ணோம். நீ ரெக்கார்ட் பண்ண அந்த ரெக்கார்ட் நீ போட்டுக்காது. அதான் 20 வீடு வித்துருக்கல, அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்காது. விக்கிற அதுக்குதான் இப்போ வந்து அடிக்கல் ஊட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விக்கிறதுக்காக நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. புரியுதா? அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி 20 வீட்டை பூட்டி வச்சு இப்ப விக்கிற நீ ஒரு 10-15 250 அந்த அளவுக்குலாம் இல்ல. இருக்கிறதே வந்து 150 வீடுக்கு மேல இருக்கு. அதுல 50 வீடு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகேவா? நீ முயற்சி பண்ணிக்க. சரி, தேவையில்லாம பேசலாம் வேணாப்பா. விலகு பிடிச்சா நீங்க பப்ளிக்கா அங்க தெரிஞ்சிட்டு இருக்கு. விலகு பிடிச்சது என்னதுக்கு? விலகு பிடிச்சா பாக்கணுமா? அங்கதான் காந்தி நீ விட்டதுதான். பணமா கட்டிட்டு 60,000 விட்டுக்கிட்டு ஷேர் பண்ணிட்டு நான் ஒரு வீட்டை விட்டுதான் அப்படின்னு சொல்லி ஏமாத நீ ஒரு இது ஃபார்ம் இருக்கேன். உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. நீ எதுவும் இருந்தாலும் போலீஸ் வரும் உங்க வீட்டுக்கு, உன் ஆபீஸுக்கு அனுப்புறேன் நானு. எங்க இருக்க வண்டி அனுப்புறேன். ஓகே நீ சொன்னியா? ஓகே கோர்ட் வண்டி அனுப்புறேன். ஜட்ஜி கிட்ட சொல்றேன் நானு. சார் அவருக்கு வண்டி அனுப்பிச்சு ஒரு வேலைன்னு சொல்றேன். உனக்கு லோக்கல் லைசன்ஸ் சொல்லி உனக்கு வண்டி அனுப்புவாங்க. ஜீப்ல வந்து இறங்கி ராஜா மந்தியோட மறந்துடாது. 22 மறந்துடாது. பானா நீ ஏதாவது ஜெராக்ஸ் வச்சிருக்கிய? நீ ரெடி பண்ண ஜெராக்ஸ் வச்சிருக்கல, இது பண்ணிட்டு அது எடுத்து வந்து காட்டு. 22ஆம் தேதி எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. சரி இப்ப வாய்தா வாங்கிக்கோ. வந்துட்டு உன் அட்வொகேட் ராஜா வச்சுட்டு நீ வாய்தா வாங்கிக்கோ. நான் ஏன்னா நேரில் உனக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு நீ கோர்ட்டுக்கு வாங்கடா. நீதான் ஃபிளாட் பண்ண நீ ஃபிளாட் தான் நீ ஃபிளாட் வழக்க போய் என்ன பண்ணுவ? ஃபிளாட் வழக்க பண்ணுவ. என்னது பேரை சொல்லணும்? என்ன பேரை சொல்லணும்? இவ்வளவு நேரம் பேசி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கல. என்ன பேரை சொல்லி சொல்லிட்டு இருக்க? அதான் ரசிகன்
நேத்து அவரு சித்தி பையன் பேசுறேன். என்ன இப்போ சித்தி பையன் பேசுறாரு. ஆமா. அம்மான்ற ஃப்ராடு மாதிரி பேசிதான் இது பண்ண முடியும். சரியா? நீ எதுவும் வாயில மாத்தி மாத்தி பேசிடலாம். வாயில மாத்தி மாத்தி நான் ஒன்னே சொல்றேன். அதெல்லாம் உள்ள கேமரா பையன் தானே. ஒண்ணு ஆபீஸ் ஆண்டவா இல்லன்னா எங்க சொல்லி நான் வரேன். ஏய் நீ என்ன இது நீ கவர்மெண்ட் அந்த ஒர்க் பண்ண வேலை செய்யற மாதிரி நீ பேசி நீ ஆபீஸ் ஆண்டவா நீ எங்கெல்லாம் வர என்ன அர்த்தம் அது? இதெல்லாம் வேற பத்தி நீ கவலை இல்லடா. நீ பேசுறது என்ன நீ எப்படி உங்கள ஆங்கிள் நீ ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்க அதே மாதிரி பேசுற பாரு நீ. நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். வேற போனாலும் பரவாயில்ல. வேற பத்தி கவலை இல்லை. நீ கிடையாது. நீ எப்படி வேலை செய்யறவன் ஒர்க் பண்ண ஐடி ப்ரூஃப் இருக்கா அவனுக்கு? ஐடி ப்ரூஃப் இருக்கா அவன்கிட்ட? காட்டுறேன். இல்ல கோர்ட்ல வந்து ஐடி கேட்பாங்க. அங்க வந்து காட்டு. கோர்ட்ல உன்னோட ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. அங்க வந்து காட்டு. அப்போ கோர்ட்ல கேட்கிறேன். மானம் கேட்டவனே நான் பாஸ் நீ வந்து எங்க வா அங்க வான்னு சொல்ற பத்தியா? கூப்பிட்ட இடத்துக்கு நாய் மாதிரி நான் வரணும். நான் நாய் கிடையாது. சரிதா? நீ தானே போன மெரிக்கிட்டு இருக்க. என்னோட சிட்டியோட வீட்டை நீ அபகரிச்சுட்டு பூட்டி வச்சுட்டு என்னோட சிட்டியோட பேர்ல ஜெராக்ஸ் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு வித்த யார் வந்து எங்க அம்மா யாரும் விற்கிற. ஆமா பண்ணிட்டு எப்படி பேசுவோம் அப்படிதான் பேசுறேன் நான். ரெக்கார்டு கரெக்டா இருக்குல்ல? ரெக்கார்ட்ல கரெக்டா இருக்குல்ல? ரெக்கார்டு என்ன ரெக்கார்டு தான் பேசுவேன். மாறி வரலாம் நான் மாத்தி மாத்தி நீங்க மாத்தி மாத்தி நீ பேரை மாத்தி பேசுற விட்டு நானும் பேரை மாத்தி தான் பேச முடியும். உமாயின் ரசிக் என்கிற ரசிக்கு தான் போட்டுக்கிட்டு கேசுறியும். வா அதேதான் வா நீ மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்க. ஒரு வாட்டி உமாயின்